ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏன் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ லேட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரச்சனைங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னா, என்னுடைய காலுங்க. காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா தாங்க இருந்தது. காலையில் வந்து பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நான் என்ன பண்ணேன்னா, பெட்டை ரொம்ப உள்ளே தள்ளி விட்டுட்டு, அந்த கட்டிலு கால் மொனை இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் அப்படியே தெரிஞ்சிருக்கு. நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு வெளியே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரே இருட்டாக இருந்ததுங்களா. அப்போ என்ன பண்ணேன்னா லைட்டையும் போடாமல் நான் அப்படியே டைரெக்டாக ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து ஃபோனை சார்ஜர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பாருங்க. கரண்ட்டு போனது தெரியவே இல்லை எனக்கு. லைட் எப்போவுமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்போம். அதை நான் மாட்டுக்குன்னு என்ன பண்ணேன், சார்ஜர் போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்க. வந்தா பக்கத்துலேயே ஃபேன் இருந்தது, சேர் இருந்ததா, நல்லா அந்த கட்டிலு கால்ல என்னுடைய முட்டி வந்து இடிச்சு, உடனே டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலங்க. அப்படியே காலு பொது பொது பொதுன்னு அப்படியே வீங்கி போயிடுச்சு. என்னால சுத்தமா கால எடுத்தடியே வைக்க முடியல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு காலு. ரொம்ப அப்படியே புடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அதனால வந்து அது கொஞ்ச நேரம் வலி போற வரைக்கும் உட்காந்து இருந்துட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளிச்சுட்டு ரெடி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நாங்க வீட்டுக்கு வரதுக்கே மணி கரெக்ட்டா 4, 4:30 ஆயிடுச்சுங்க. வந்து அதுக்கப்புறம் இப்ப திரும்ப குளிச்சுட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, பூஜை பண்ணணும். அதனால குளிச்சுட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, இப்ப தான் இன்ட்ரோ வீடியோவே நான் ஷூட் பண்றேன். வீட்ல யாருமே இல்ல. அரி கூட இல்ல. என்ன தவிர வேற யாருமே இல்ல வீட்ல. எல்லாருமே வந்து கொல்லிக்கு போயிருக்காங்க. கீரை பறிச்சுட்டு வரதுக்காக போயிருக்காங்க எல்லாருமே. நான் மட்டும் தான் வீட்ல இருக்கேன் இப்போதைக்கு. நான் தான் போய் சாமி கும்பிடணும். முட்டி ரொம்ப வீங்கி போய் ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரிய மாமனார் வந்து இறந்துட்டாங்கங்க. அவங்களுக்கு வந்து திதி. ஓகேங்களா? இந்த திதி வந்து இந்த ஊர்ல எப்படி குடுக்குறாங்க, என்ன ஏது அப்படின்றத வந்து நான் ஃபுல் டீட்டெயில் எடுக்க முடியல. ஏன்னா, நாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்ததுனால ஐயர் வந்ததெல்லாம் எடுக்க முடியல. நாளைக்கு மறுநாள் வியாழக்கிழமை வந்து மாமியாருக்கு திதி வருதுங்க. 5வது வருஷ திதி வருது. பெரிய மாமியாருக்கு. அப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஐயர் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றத காட்டுறேன். இப்போ மாமனாருக்கு அங்க திதி குடுத்தப்போ, அங்க என்னென்னலாம் சமைச்சாங்க, அங்க எப்படியெல்லாம் சாப்பாடு போட்டாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த கேப்பில் வந்து எங்கள் பெரிய மாமியாரோடைய மருமகங்க, பசங்க இவங்கள எல்லாருமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். காட்டுறேன்னா தனித்தனியாக தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒன்றா நிற்க வச்சு காட்டல. தனித்தனியாக தான் இருப்பாங்க. நான் எல்லாரையும் காட்டுறேன். நாங்கள் இங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே ஐயர் வந்து போயிட்டாங்க. அதனால் வந்து எங்களால் அன்றைக்கி அந்த பூஜையை எடுக்க முடியல. நாளைக்கு மறுநாள் வியாழக்கிழமை அன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே எப்படி திதி கொடுக்குறாங்க, என்ன ஏது அப்படின்றத காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அண்ணியும் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை கூட கையில் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். சிவன் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வாழைப்பழம் இருக்குது, வத்தி இருக்குது, பூ இருக்குது, அதுக்கப்புறம் சிவனுக்கு பிடிச்ச அந்த இலை இருக்குது, தேங்காய் இருக்குது, பால் இருக்குது. பார்த்தீங்களா? இவ்வளோ தான் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு கோயிலாண்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஹாய்ங்க, நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அந்த சிவன் கோவில். இங்கே பாருங்கள், மாமா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான், ஹரி, கௌசல்யா, அக்கா, அதுக்கப்புறம் மாமா எல்லாருமே வந்திருந்தோம். அண்ணா வந்து அம்மாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து பெரிய மாமியாரோடைய பெரிய மாமனாருக்கு வந்து திதி. நான் மாற்றி சொல்லிட்டேன், மாமியாருக்குன்னு சொல்லிவிட்டு சாரிங்க. இன்றைக்கி பெரிய மாமனாருக்கு திதி. அதனால் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்தோம் இன்றைக்கி, சிவன் கோவிலுக்கு. இங்கே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு 4 பேர் உள்ளே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு கதையே இருக்குது. நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோவிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு எங்கள் கிராமத்துக்குள்ளேயே தான் இந்த கோவில் இருக்குது. பட் ஆனால் எங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அந்த சைடில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே, அதாவது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. எங்கள் ஐயருக்கே அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எங்கள் கிராமத்துக்குள்ளேயே தான் இருக்குது. ஐயருக்கே வந்து அலோ இல்லை அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டு சொன்னார். நான் அக்காக்கிட்டேயுமே கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கோவில் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க இது பண்ணதுனால வந்து இந்த கோயிலுக்குள்ளே அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்னது வந்து
மற்ற கிராமத்துலலாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோவிலில் வந்து எங்கள் பர்ட்டிகுலராக எங்கள் கிராமத்தில் இருக்க சிவன் கோவிலில் வந்து இப்படி தான் என் ஹஸ்பண்டு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது நம்ம வந்து என்னவோ நம்மளை தாழ்த்தப்பட்டவங்க மாதிரி நம்மளை கோவிலுக்கு வெளியே இருக்க வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டப்போ அப்போ அக்கா சொன்னாங்க, இல்லை நம்ம ஊர் ஐயருக்குமே இந்த இந்த நிலமை தான். இவங்க வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த ஒரே கிராமத்தில் இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அலோடு அப்படின்ட்டு சொன்னாங்க அக்காவுமே. நான் அதுக்கப்புறம் தான் நம்பினேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆனாலும் கஷ்டமாயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பால், தேங்காய் பழம், பழங்க கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்து வாழைப்பழம் வந்து தோல் உரித்து தான் கொடுப்பாங்க. இப்போ நான் அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து வந்து பெரிய மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். எல்லாருமே போயிட்டாங்க. இதுதான் பெரிய மாமியார் வீடு. பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பெரிய மாமியார் வீட்டில் வந்து 4 பசங்க, 2 பொண்ணுங்க. பெரியம்மா 2 பொண்ணா, 1 பொண்ணான்னு எனக்கு அந்த அளவுக்கு சரியாக டீட்டெயில் தெரியல. இதுதான் அவங்க வீடு. எல்லாருமே வந்து தனித்தனியாக இருக்காங்க. இதுதான் வந்து பெரிய மாமனார். அவருக்கு தான் இன்றைக்கி திதி. பாருங்கள், நாங்கள் போகிறதுக்குள்ளே ஐயர் வந்துட்டுமே போயிட்டாங்க. இல்லைன்னா ஐயர் வர்றதுக்கு முன்னாடி போனால் அங்கே எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து எங்கள் சின்ன மாமனார். இவங்க வந்து எங்கள் மாமனாரோட கூட பிறந்த அக்கா அவங்க. இது வந்து தான் பெரிய நடு அண்ணா இவங்க, 3வது அண்ணா இவங்க வந்து அண்ணிங்க 2 அண்ணிங்க இங்கே இருக்காங்க. இவங்க வந்து இந்த வீட்டு பொண்ணு இவங்க. என்னென்ன காய்கறிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சமைக்கிறதுக்காக. ஆல்மோஸ்ட் மாமா காலையிலே வந்து கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. இவங்க ஒரு அண்ணா, இவங்க 2வது அண்ணா. வீடியோ எடுக்கிறப்போ வந்து பெரிய அண்ணா வந்து அப்பாவுடைய கல்லறைக்கு போயிருந்தாங்க. அதனால் அவங்கள வீடியோவில் எடுக்க முடியல. நான் பார்க்குறேன், இந்த வீடியோவில் இருந்தால் கண்டிப்பாக நான் காட்டுறேன். பாருங்கள் எப்படி சமைக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்தில் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால சமைச்சிட்டு இருக்காங்க. இது மதிய சாப்பாட்டுக்காக சமைக்கிறாங்க. காலையில் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது வந்து காலிஃப்ளவர் பகோடா போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மாமா உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து எங்கள் மாமனாரோடைய கூட பிறந்த தங்கச்சி. அவங்க மடியில் தான் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மாமா. இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கான சாப்பாடுங்க. இது வந்து அந்த கொட்டால் வந்து ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்வீட்டாக இருக்கும். அதுதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பாடு. நாங்கள் போனதே என்ன மணி ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ பார்த்தது இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சமைச்சிட்டு இருந்தாங்க. மாமா தான் போயிட்டு ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஐயருங்கெல்லாம் தான் சமைப்பாங்களே வந்து. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கீரை, பாவக்காய் சிப்ஸு போடுறதுக்காக பாவக்காய். இதுதான் 2வது அண்ணா. நாங்கள் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். பாருங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்றது பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி எனக்கு சாப்பிடும்போது. இது எங்கள் சின்ன மாமனார் மாமாவும் வராங்க. என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி. அதுக்கு முன்னாடி அந்த பாப்பா வச்சுட்டு வரா பார்த்திங்களா, அது வந்து மாமாவுடைய அக்கா பொண்ணு. அவங்க என்ன வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா, தயிர் கொஞ்சம் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்னது, ஐயோ அது பேர் வரமாட்டேன்னுதுங்க, சாரிங்க மறந்துட்டேன் நான். நம்ம ஊரில் வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெல்லம் தான் அது. இங்கே பாருங்கள் மாமா எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். பொரியில் குழம்பு ஊற்றி காலையில் சாப்பிட்டாங்க எல்லாருமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக, இது வந்து தண்ணி இடம், பெரிய மாமனார் வீட்டுது. மீன் வீட்டு இருக்காங்க இதில். இது ஃபுல்லாகவே அவங்களது தாங்க. நாங்கள் இப்போ நிற்கிறது அந்த சைடில், பேக் சைடில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. பட் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அண்ணாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. அப்பா வேறு அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கடன்னு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மதியத்துக்கு மேலே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்க வேண்டியது எல்லாத்தையும் காமிச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் நான். இங்கே பாருங்க, ஆனால் இந்த இதில் வந்து சரியான பெரிய பெரிய மீன் இருக்குது. இதில் மீன் பிடிச்சாங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் சித்தப்பா வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரியே மாங்காவாகட்டும் என்ன இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கும் சரி சித்தப்பா வீட்டுக்கும் சரி கம்பல்சரி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. 4 பேருமே நல்லா வசதியானவங்க தான், அண்ணா தம்பிங்க எல்லாருமே. இங்கே பார்த்திங்களா இது கோஸெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பெரிய இடம், எல்லா காய்கறியும் சரி பழங்களும் சரி எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ வந்து 3வதாக இருக்க அன்னைக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. மற்றபடி எல்லா அன்னிங்களுமே சூப்பர் க்யூட். அவங்கள வந்து அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு வாட்டி மாமியாரோடைய திதி கொடுக்க போகும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே உங்களுக்கு ஐயர் வந்து இங்கே எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத முதற்கொண்டு
நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத மாமா எடுத்துகிட்டு வந்தாங்க. நூக்கல், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர், கோஸு, இது எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரியே வந்து எல்லார் வீட்லேயும் இது ஒரு சொல்லுவாங்க கீரை, இந்த கீரை. அதுக்கப்புறம் வந்து எல்லார் வீட்லேயுமே சரி துளசி மாடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த துளசி மாடம் வந்து சங்கு டைப்பில் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாமாவை நான் இருக்கிற இடம் அந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாரிங்க, என்னோடய இடுப்பு கொஞ்சம் தெரியுது, சரிங்களா, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா, இங்கே பாருங்கள், மரம் வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா. இதில் காயும் இருக்குது, பழமும் இருக்குது. நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கடன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் மாமா இந்தாங்க ஃபோனை எடுத்துகிட்டே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ஃபோனை கொடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப மதிய சாப்பாட்டுக்கு வருவோம், அப்போ காமிக்கிற பாருங்கள். இது மதிய சாப்பாட்டுக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க அண்ணி பக்கத்தில் அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார். இவங்கெல்லாம் வந்து சொந்தக்காரங்க. இவங்க அந்த பையனை பிடிச்சி இழுக்கிறவங்க வந்து அண்ணி, லாஸ்ட் அண்ணி, அவங்க அக்கா, லாஸ்ட் அக்கா, எனக்கு அக்கா, மாமாவுக்கு அண்ணி, அதாவது எங்கள் அக்காவுக்கு முன்னாடி அவங்க. இப்போ வந்து அவங்களுமே அவங்க காலை தொட்டு கும்பிடணும். ஆனால் என் அக்காவுடைய வயசில் அவங்க சின்னவங்க, ஆனாலும் அக்கா வந்து அவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க பெரியவங்க அப்படின்றதுக்காக. இவங்க எங்கள் சின்ன மாமியார் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லா சொந்த பந்தமும் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க. இவர் பார்த்திங்களா, அது உட்காந்து சாப்பிட்றாரு பார்த்திங்களா, அதாவது நடுவில் 2ஆவதாக உட்காந்து சாப்பிட்றாரு பார்த்திங்களா. அவர் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிக்கினே இருந்தாங்க. எனக்கு வந்து கொழுந்தனார் அவர். நீங்கள் எடுங்க அண்ணி, வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஹாய் மை ஃபேமிலிஸ், நீங்கள் சொல்லுவீங்கல்ல உங்கள் டயலாக்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன அக்கா வந்து எதனால் பார்த்து ஹாய் சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்த அண்ணா பரிமாறிக்கிட்டு இருந்தார். அதனால தான் அக்கா வந்து அந்த மாதிரி பார்த்து ஹாய் சொன்னாங்க எல்லாருக்கும். இங்கே பார்த்தீங்களா, எல்லாருமே இவங்க எல்லாமே நம்மளுடைய சொந்தக்காரங்க தாங்க. பரிமாறுறது வந்து பெரிய அண்ணாவை தவிர மீதி 3 அண்ணாங்களுமே இங்கே இருப்பாங்க. இவர் வந்து 3ஆவது அண்ணா, அவர் வந்து 2ஆவது அண்ணா, இது வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய கூட பிறந்த அண்ணா. இப்போ நான் காமிச்சவங்க எல்லாருமே வந்து பெரிய மாமியாரோட பசங்களை காமிச்சேன். இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் ஒயிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா மாமா பார்த்திங்கன்னா இலை எடுத்துகிட்டு இருக்காங்க. எதனா ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், நல்லது கெட்டதாகட்டும், எல்லா சொந்த பந்தங்களும் சேர்ந்து இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்களே. ஆனால் என்னால் தாங்க அந்த சாப்பாடே ஆகட்டும் எதையுமே ருசித்து சாப்பிட முடியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக அக்காலாம் வந்து படுத்துட்டாங்க. நாங்கள் படுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தால், எங்களுடைய தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக எல்லா காராமணியும் இந்த குரங்குங்க சாப்பிட்டுச்சிங்க. பாருங்கள் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். மாமா எப்படி கொம்பை எடுத்துக்கிட்டு திரியிறாரு பார்த்தீங்களா. அதை திருத்துறதுக்கு ஒரு காராமணி பயிரை கூட விடவே இல்லைங்க. அத்தனை குரங்கும் சேர்ந்து எல்லா காராமணி பயிரையும் சாப்பிட்டுருச்சு. அதுவே நாங்கள் வெளியே உட்காந்துருந்ததுனால கூப்பிட்டதுனால வந்து திருத்தி நாங்கள் இருந்த கொஞ்சமாவது கத்திரிக்காய் மீதி எல்லாத்தையுமே எங்களுக்கு மிச்சமாச்சு. அதை விட்டால் மீதி எல்லாமே நான் இது கூட உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். மறுநாள் காலையில் வந்து என்ன ஆச்சு எப்படி ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். மறுநாள் காலையிலையும் இந்த குரங்குங்க மொத்தமும் நம்ம வீட்டு வாசலில் தாங்க உட்காந்துன்னு இருந்தது. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோ கூடயே நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். மாமா எப்படி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து திருத்தி விடுறாரு. நான் சொன்னேன், வேணாம் மாமா, கடிச்சிட போகுது, நீங்கள் வாங்க, அது போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு காராமணி பயிர் கூட விடவே இல்லை. அது அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லாமே வீட்டு சைடுங்களில் ஓடியார ஆரம்பிச்சுதுங்க. வீட்டு சைடில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மாமா சும்மா நின்றுட்டு தான் வீடியோ எடுப்பாங்க. குரங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குச்சிங்க. சண்டை போட்டுக்கின்னு அது நம்ம பக்கம் சீறிக்கிட்டு வந்தது. நான் போய் மாமா கிட்ட சொல்கிறேன், வேணாம் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இரு நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க போய் அந்த குரங்கு பண்ண சேட்டை இருக்குது பாருங்கள். இது வந்து குட்டி வச்சுருந்தது அப்படின்னு சொல்கிறது. இப்போ மாமா வந்து நான் கிட்ட போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்க. இதுவே நான் இங்கே பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஆனால் நான் இதை வந்து ராதா சிஸ்டர் வீட்டாண்ட வந்து நான் இந்த குரங்கை நிறையா பார்த்துருக்கேன் நான். அவங்க அடிக்கடிக்கு வீடியோவில் ராதா சிஸ்டர் காமிப்பாங்க, சொல்லுவாங்க குரங்கு வந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நான் இப்போ அனுபவிக்கும் போது தான் தெரியும், பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது குட்டி வச்சிருக்குது. மாமா கிட்ட போனோடனே அது எப்படி ஓடி போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்றா வந்து சண்டை போட்டுக்குங்க.
பார்த்தீங்களா எப்படி குரங்க சண்டை போட்டுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி, இது உண்மை தான் பழகுதுங்க. எப்படி சண்டை போட்டுக்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்றா. இது பார்த்தீங்களா எப்படி மாமா கிட்ட சீரிக்கின்னு வரும், மாமா ஓடி வந்துடுவார் எடிய, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான். தேங்காய் சாப்பிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, மல்லுக்கு இப்போ வர போதுங்க. இங்கே பாருங்கள். ஏய் ஆ ஐயோ ஐயோ समझते आसियो नानी देखो आसनो எவ்வளோ அழகா உட்காந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். எப்படி